நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைய தியானத்துக்காக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா சாப்டர் 29 verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்படுகிற இந்த தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கும்போது இதிலே பல விஷயங்கள் உள்ளே அடங்கி இருக்கிறதை காண முடிகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை. அப்போது இன்றைக்கு நாங்கள் பல விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது பல காரியத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அந்த முடிவு இப்படித்தான் வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். எங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை இது இப்படி செய்தால் அதன்படி அந்த முடிவு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நினைவமாக எல்லா காரியங்களையும் செய்வதுண்டு. அப்போ நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். அப்போ எங்கள் பேரில் அவர் ஒரு நினைவு வைத்திருக்கிறார். எது எப்படி எப்போ என்ற காரியத்தில் அவர் வைத்திருக்கிறார். அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? அதாவது நாளைக்கு என்ன நடக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்குமா, இப்படியான கேள்விகள் மனிதர்களுடைய மனதிலே ஒரு பயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலும் ஒரு சந்தேகம் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இருக்க போகிறது என்று சொல்லுகிற ஒரு மனப்பயம் அநேகமான மக்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அந்த பயம் இருக்குது. இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? அவருக்கு ஒருவருக்கு தான் தெரியும். என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுவும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தால் நல்லம் என்று நாங்கள் சில முயற்சிகளை உலகத்தில் எடுப்பதுண்டு. அதில் தவறு சொல்ல முடியாது. அதன் பின்பாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வாழ்க்கை குடும்பம் என்று வருகிற போது என் குடும்பத்தின் பாதுகாப்பு எப்படி இருக்கும், அது பாதுகாப்பாக இருக்குமா என்ற கேள்விகள். இந்த கேள்விகள் எங்களுடைய மனங்களிலே வருகிற போது எங்களுக்கு பதில் இல்லை. இன்றைய உலகத்தவர்களை நாங்கள் பார்க்கும்போது, அதாவது ஆண்டவர் இயேசுவை அறியாத மக்களாய் இருப்பவர்கள், இப்படியான கேள்விகள் அவர்களிடத்திலே வரும்போது அவர்கள் எங்கே யாரிடம் போகிறார்கள்? அறிந்து கொள்வதற்கு எங்கே போகிறார்கள்? சாத்திரம் பார்க்குறவர், யோசியம் பார்க்குறவர்களிடத்துல போய் தங்களுடைய கைகளை நீட்டி என்னுடைய காலம் எப்படி இருக்க போகிறது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று அறிந்து கொள்ள முற்படுகிறார்கள். ஆகவே அதன் மூலமாய் அவர்கள் சில காரியத்தை சொல்லுகிற பொழுது அந்த காரியம் அவர்களுடைய மனதிலே அதிகமாய் பதிந்து கடைசியாக அவர்கள் சில வேளைகளில் எப்படி மாறுகிறார்கள் என்றால் அது ஒரு தவறானது, பொய்யான சில விஷயங்களை சொல்லுகிற பொழுது அது அவர்களுடைய மனதை வாட்டுகிறதுனாலே அவர்கள் அநேக சூழ்நிலைகளிலே தங்களுடைய மனம் பேதலித்து போகிற நிலைமை அல்லது மென்டலாகக்கூடிய நிலைமை, பல சூழ்நிலைகளில் தங்களோட உடலை பலவீனமாக்கக்கூடிய நிலைமைகளுக்குள்ளேயும் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் அவர்களுக்குள்ளே வருகிறது. அப்போ எங்களால் கட்டுப்படுத்த முடியாத, எங்களுடைய வாழ்க்கையிலே நம்மால் கட்டுப்படுத்த முடியாத சம்பவங்கள், கடந்த காலம், எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே நாங்கள் சந்தித்த தோல்விகள், தற்போதைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற பிரச்சனைகள், ஆக இந்த விஷயங்களை எல்லாம் சேர்த்து எதிர்காலத்தை ஒரு பயங்கரமானதாக
சிந்திக்கிற எண்ணம் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது. கடந்த கால அனுபவம், கடந்து வந்த பாதை. ஆகவே அன்று எங்களுடைய வாழ்க்கையில் நான் இப்படியான ஒரு விஷயத்தை சந்தித்தேன், அது என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியாய் அமைந்தது. இப்பொழுது நடக்கிற வாழ்க்கையிலும் கூட இப்படியான பிரச்சனைகள் என்னை தோல்வியிலே கொண்டு போய் விடுமோ என்ற ஒரு பயம் மனித வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இன்று பலர் எதிர்காலத்தை நம்பிக்கையோடு பார்க்காமல் பயத்தோடு பார்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். என்னவாகும், எப்படியாகும் என்ற ஒரு பயம். ஆனால் தேவன் நம்மை அழைத்து எங்களுக்கு என்ன சொல்கிறான்னா, தேவன் நம்மை பயந்து வாழ்வதற்காக அவர் அழைக்கவில்லை. அவர் நம்மை எதிர்காலத்தை ஆளுகின்ற வாழ்க்கை, அதாவது எதிர்காலத்தை வெல்லுகிற வாழ்க்கை, எதிர்காலத்தை எதிர்த்து நின்று, அதாவது வாழ்க்கையில் வருகிற சவால்களை எதிர்த்து நின்று போராடி வெற்றி அடைவதற்கான வழியை ஆண்டவர் தருவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளோடு நாங்கள் எப்படி ஆண்டவர் என்ன விதமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறார் என்பதை நாங்கள் சிந்திப்பது நல்லது. இப்போ தேவன் உங்கள் எதிர்காலத்துக்கான நல்ல திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் வேத வசனத்திலே நாங்கள் பார்க்கும்போது அவர் சொல்றார், உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அப்போ எங்களை குறித்து அவர் ஒரு நினைவு வைத்திருக்கிறார். இந்த சகோதரி, இந்த சகோதரனை நான் இப்படியாகத்தான் நான் மாற்றப் போகிறேன், அவர் இப்படியாகத்தான் வாழப்போகிறார், இது அவருக்காக நான் வைத்திருக்கிற வழி. அதை ஆண்டவர் எங்களுக்கு அவர் வைத்திருக்கிற வழி. அதை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டுமானால் நாங்கள் ஜோசியக்காரர்கிட்ட அல்ல போக வேண்டியது, அவர்கள் போகிறார்கள். நாங்கள் போக வேண்டியது யாரிடத்தில்? தேவனிடத்தில். பாருங்கள், அங்கே ஈசாக்கு என்னுடைய மனைவி கர்ப்பவதியாக இருந்தபோது வயிற்றிலே ஒரு ஒரு ரகளை, ஒரு சண்டை, ஒருவருக்கொரு மோதுகிற இது அங்கே வயிற்றில் உருவான போது அவளுக்கு இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் வந்தபோது அவள் எந்த ஜோசியக்காரர்கிட்ட போனார்? ஒரு ரொம்ப இல்லை, நேராக ஆண்டவர்கிட்ட போய் கேட்டார், ஆண்டவரே இந்த வயிற்றில் பெரிய பிரச்சனையாக இருக்குது என்றோன்னு ஆண்டவர் சொன்னார், அது ஒன்றுமே இல்லை, உண்ட வயிற்றில் 2 ஜாதி வருகிறது, 2 இனம் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது, அவை அதுதான் காரணம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மறைவாக எதுவுமே கிடையாது. ஆகவே இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் போராடுகிற அல்லது எங்களுடைய எண்ணங்கள் சிந்தைகளினாலே போராடுகிற இந்த சூழ்நிலைகளை நாங்கள் கர்த்தருக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே தேவன் எங்களுடைய எதிர்காலத்துக்காக நல்ல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தை நாங்கள் சரியாக அறிந்து கொண்டோமா இருந்தால் நாங்கள் ஒன்றுக்கும் பயப்படாமல், ஒன்றுக்கும் கலங்காமல் அவருடைய வழியிலே செல்லும்போது அவர் எங்கள் பேரில் வைத்திருக்கிற அந்த நினைவுகளை எங்கள் மேல் செயல்படுத்தி எங்களுக்கு அது சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை பெற்றுக்கொள்ள அது உதவியாக இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அது டூ லேட். ஏன் ஆண்டவர் செய்கிறதெல்லாம் லேட்டாக தான் செய்வார், ஆனால் நேரத்துக்கு செய்வார். அது ஆற்ற நேரத்துக்கு, அவற்றை நேரத்துக்கு. ஆனால் எங்களோட நேரம் என்னவாயிருக்கு? அது எங்களுக்கு தான் டூ லேட். அதைத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி வச்சார், அது அவருடைய வேலை. ஆனால் அதுக்குள்ளே அவள் ஒரு முடிவு எடுக்கவள் கிடையாது. இதுதான் பிரச்சனை. இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய சிந்தனைக்கும் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கும் ஏற்ற விதமாய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்தாமல் நாங்களாகவே எங்களுடைய எதிர்காலத்தை குறித்த முடிவுகளை எடுக்கிறவர்களாக மாறுகிறோம். ஆகவே மனிதன் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி பயப்படுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. என்ன தெரியுமா? என்ன ஆகும், என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? அந்த என்ன ஆகும் என்ற இடத்துல நாங்கள் பார்க்கும்போது அநேக விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கி இருக்கு. என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லும்போது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கை, என்னோடு சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை, ஒரு உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கை, இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று பிணைக்கப்பட்டதாகத்தான் இருக்கிறது. ஆனால் தேவன் நம்முடைய எதிர்காலத்தை பற்றி ஏற்கனவே அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார் என்று தான் வேதம் சொல்லுகிறது.
அவர் எங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். பாருங்கள், அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவளுக்கு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதுட்டு வருவாள். ஆனால் ஆண்டவர் அங்கே பிள்ளையை கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் அங்கே போய் அவள் ஆண்டவருடைய சந்நிதியிலே அவள் ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தை சொல்றார், நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அந்த பிள்ளையை உமக்கு நான் கொண்டு வந்து வருவேன் சொல்லிவிட்டாள். இப்போ அவள் என்னவா மாறினாள்? கர்ப்பவதியானாள், குழந்தையை பெற்றாள், ஆண் குழந்தையை பெற்றாள். அந்த பிள்ளை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போகப்பட்டது. ஆண்டவர் சாமுவேலை குறித்து என்ன சொல்லுகிறார்? அவனை போல ஒரு தீர்க்கதரிசி இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. பாருங்க, அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்தாரா இருந்தால் அது பெர்ஃபெக்ட். ஒரு நாளும் அது கொஞ்சமும் விலகாது. அது தீமைக்கானது அல்ல, நன்மைக்கானது என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியான சிந்தை உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே தேவன் எங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார், எங்களுடைய எதிர்காலத்திலே அவர் சொல்லுகிற காரியத்தை அங்கே ஆங்கிலத்தில் சொல்லும்போது அவர் சொல்கிறார், "For I know the plan I have for you, declares the Lord." அடுத்த சொல்கிறார், "Plans to prosper you and not to harm you." அடுத்த சொல்கிறார், "Plans to give you hope and a future." ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அதை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இதன் அர்த்தத்தை நாங்கள் பார்க்கும்போது நமக்காக ஒரு நன்மையான எதிர்காலத்தை கர்த்தர் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறபடியினாலே நாம் எதிர்பார்க்கின்ற சூழ்நிலைகளை நம்பிக்கை அற்றதாக இருக்கலாம். எங்களுக்கு பார்க்கும்போது இது நடைபெறாதென்று இருக்கலாம். அதைத்தான் சாராள் நினைத்தாள். எவ்வளவு காலமாச்சு ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் போய் கேட்குற போது ஆண்டவர் எப்போதும் அவரை கூட்டிக் கொண்டு போய், வா, வெளியில் பாரு, வானத்தை பாரு, மண்ணை பாரு, தருவன் தருவன் தருவன். இப்போ அவளுடைய மனதில் என்ன இருக்குது? இவர் இப்படித்தான் எங்களை கொண்டு வந்து சொல்லி சொல்லி ஏமாத்துறார் அவளுக்கு. ஆனால் அவள் ஒரு முடிவை எடுத்தால் இப்போ எங்களுடைய வாழ்க்கையிலும் பல முடிவுகள் தேவனுடைய முடிவுக்காய் காத்திருக்காதவர்களாக நாங்கள் ஒரு முடிவை எடுக்கிறவர்களாக மாறுகிறோம். அது எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே தீமையான முடிவு. அப்போ அந்த தீமையான முடிவை நாங்கள் காணும்போது யாரில் கொண்டு பழிய போடுவோம்? கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை. செய்ததெல்லாம் மாறி கர்த்தர்கிட்ட போகவே இல்லை, கர்த்தரை தேடவும் இல்லை, அதில் நாட்டவும் இல்லை, அவர் உங்களுடைய காரியத்தை செய்வார் என்ற நம்பிக்கையும் இல்லை. அப்போ நாங்கள் தான் ஃபெயிலியர் ஆக்குறதுக்கு காரணமே தவிர அது தேவன் அல்ல. தேவன் எங்களுக்கான ஒரு நேரத்தையும் காலத்தையும் அவர் வைத்திருக்கிறார். ஆகவே அவர் நமக்காக உருவாக்கிய திட்டம் அது நன்மையானது. ஆனால் நாம் எதிர்காலத்தை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. நம்பிக்கையோடு நாங்கள் செயற்பட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அடுத்ததாக உள்ள காரியம், தேவன் உங்கள் முன்னே அவர் செல்லுகிறவராய் இருக்கிறார். அப்போ எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், நான் எப்படி அதை சமாளிப்பேன் அல்லது நான் எப்படி அதை எதிர்கொள்ளுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பிராந்தி அல்லது மனப்பயம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஆகவே இன்று நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான நிலைமை என்னவென்றால், நாம் எதிர்காலத்திலே நாங்கள் சந்திக்க போகின்ற அந்த விளைவுகளுக்கு முன்னதாகவே நம்முடைய தேவன் ஏற்கனவே அந்த முடிவுக்குள்ளே அவர் சென்றிருக்கிறார், அந்த பாடுகளுக்குள்ளே அவர் சென்றிருக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு எங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். நாங்கள் படப்போகிற பாடு அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் ஏற்கனவே எங்களுக்கு முன்பாக அவர் உலகத்தின் பாடுகளை அனுபவித்தவர். அப்போ அவருக்கு ஒரு மனிதன் எவ்விதமான பாடுகளை சந்திப்பான் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த பாடுகளில் இருந்து எப்படி அவனுக்கு வெற்றி உண்டாகும் என்பதை குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அங்கே டியூட்ரோனமி
சாப்டர் 31 verse 8. உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், கர்த்தர் எங்களுக்கு முன்பாக போகிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால், கர்த்தரையே சார்ந்தவர்களாய் நாங்கள் இருந்தால், எங்களுக்கு முன்னாக அவர்தான் போகிறார். அவர்தான் வழிகளை செவ்வாய் பண்ணுகிறார். அவர் கரடானவைகள் முரடானவைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். அங்கே அவர் எல்லாம் சமமாக்கப்படும். அந்த சமரான சரையிலே நாங்கள் நடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவர் வழிகளை அவர் செவ்வாய் பண்ணுகிறவராயிருக்கார். நானே உங்களுக்கு முன்னாக செல்லுகிற கர்த்தர் என்று நாங்கள் மீகாவும் புத்தகத்திலே பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் எங்களுடைய பாடுகளை எல்லாம் அறிந்தவர், உபத்திரவங்களை அறிந்தவர், அதை அவர் ஜெயம் கொண்டவர். ஆனால் நன்று நாம் அவைகளை குறித்து சிந்திக்காமல் இது என்னாகுமோ என்று சொல்லி நாங்கள் பயப்படுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக போகிறேன், நான் உன்னோடு இருக்கிறவர், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. ஆனபடியால் நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். இன்றைக்கு எங்களுடைய கலக்கங்கள் எதை குறித்து இருக்கிறது? எங்களுடைய பயம் எதை குறித்து இருக்கிறது? நாளைக்கு என்ன செய்வது என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை நம்பியிருந்தால், கர்த்தரை சார்ந்திருந்தால் அவர் எங்களுக்கு போதும். இன்றைக்கு திடீரென்று ஒரு நேரம் வேலை இல்லாமல் போய்விடுகிறது. திடீரென்று சொல்ல, நாங்கள் பேங்க்ரப்சி க்ளோஸ் பண்ணியாச்சு, வீட்டை போங்க எல்லாரும். சரி, உங்களை பற்றி அவருக்கு கரிசனை இருந்ததா? உங்களை வச்சு இத்தனை வருஷம் வேலை வாங்கியாச்சு தானே, உங்களுக்கு சம்பளம் தந்தாச்சு தானே. இப்போ அவரை பொறுத்தவரை அவருடைய லாபத்தை பார்க்குறார், அவர் பேங்க்ரப்சி அடிக்கிறார், அவரோட கம்பெனியை மூடுகிறார், உங்களை போவேண்டி சொல்லுகிறார். இப்போ எங்களுடைய நிலவரம் என்னவாச்சு? யாரை நம்பி இருந்தோம்? யாரை நம்பி இருந்தோம்? எந்த கம்பெனியை நம்பி இருந்தோம்? எந்த முதலாளியை நம்பி இருந்தோம்? எல்லாம் போச்சு, இல்லாமல் போயிடுச்சு. திடீரென்று இல்லாமல் போகுது எல்லாம். அப்போ இப்போ எங்களோட அடுத்த கேள்வி என்ன? இப்போ நாங்கள் யார்கிட்ட போகணும்? அந்த முதலாளிகிட்ட போயிட்டு நிற்க முடியுமா? இல்லை, அவர் போயிட்டார், அவ்வளோதான். கம்பெனி மூடியாச்சு, உள்ளுக்கு போக முடியாது. இப்போ யார்கிட்ட போக முடியும்? நாளைக்கு மோல்கேஜுக்கு என்ன செய்கிறது? சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது? இன்சூரன்ஸுக்கு என்ன செய்கிறது? கேள்விகள் இவ்வளோ வருகுது, இவ்வளோ பயம் வருகுது. அப்போ இன்றைக்கு நாங்கள் யாரை சார்ந்திருந்தால் எங்களுக்கு அது வெற்றி உள்ளதாக இருக்கும், சமாதானம் உள்ளதாக இருக்கும் என்றால் கர்த்தர். அவர் எங்களை குறித்து அறிந்திருக்கிறார். எங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனபடியினால் ஒன்றுக்கு நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, இப்போ நாங்கள் வேதத்தில் நாங்கள் ஒரு சில கேரக்டர்ஸை நாங்கள் பார்க்குறோம். இப்போ யோசேப்பை குறித்து பார்க்கும்போது, யோசேப்பு சகோதரர்களை தேடி போகிற வழியிலே அந்த சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? அவனை குழியில் போட்டார்கள். இது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். யாருக்கு தெரியாது? யோசேப்புக்கும் தெரியாது, குழியில் போட்டவங்களுக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். அந்த குழியில் யோசேப்பு போக போகிறான்ன்றதும் தெரியும், போடப்படுவான்ன்றதும் தெரியும், போடப்பட வேண்டும் என்றும் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ஒரு பர்பஸுக்காக அந்த காரியத்தை அனுமதிக்கிறார். ஆகவே அவனுக்கான ஆயத்தத்தை செய்தவர் அவர். சரி, இப்போ அதுக்கு பிறகு போத்திபாருடைய அரண்மனையிலே இவர் போக வேண்டும், அங்கே விற்கப்படுவார் என்று ஆண்டவருக்கு தெரியும். இது ஆண்டவருடைய ஒழுங்கிலே இருக்கக்கூடிய காரியம். இவர்கள் வருவார்கள், வாங்குவார்கள், கொண்டு அங்கே விற்பார்கள். அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்னவென்றால், அவன் அந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்க போகிறான் என்பதையும் அறிந்து அதிலே ஆண்டவர் சில காரியங்களை வைத்தார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் என்ன செய்தார்? அதிலே இருந்து சிறைக்குள்ளே கொண்டு போகிறார். சிறைக்குள்ளே கொண்டு வா. இந்த ட்ராவலில் நீங்கள் பார்க்கும்போது அவன் என்ன சுகத்தை கண்டான்? வழியில் ஒரு சுகத்தையும் காணல. குழியில் போடப்பட்டான், கஷ்டப்பட்டான், போத்திபாட்டு அரண்மனை போனான், அங்கே தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு ஆளானான். இப்போ அந்த இடத்துல இருந்து உள்ளுக்கு போய் சிறையிலே வாசம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது. ஆகவே ஆண்டவர்னு சார் சிறைச்சாலையிலும் ஆண்டவர் ஒரு ஆயத்தத்தை செய்து வைத்தார். போத்திபாருடைய வீட்டிலும் ஒரு காரணத்தை உண்டாக்கி வைத்தார். என்ன காரணம்? ஜெயிலுக்கு போகிற காரணம். இவன் ஜெயிலில் இருக்க வேணும். ஆண்டவர் அந்த காரியத்தை வைக்கிறார். அது தேவனால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒன்று. அவன் சிறைச்சாலையில் அடிபடுவான் என்பதை அறிந்து சிறைச்சாலையிலும் அவனுக்கான ஒரு ஆயத்தத்தை ஆண்டவர் செய்து வைத்தார். கடைசியில் நாங்கள் பார்க்குறோம், அவனுக்கு அரண்மனையில் என்ன உண்டாகிறது? அதிகாரம்.
அங்கே அதிகாரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்தார். இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த உயர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த முன்னேற்ற பாதையிலே கடந்து வர வேண்டுமாக இருந்தால் இவ்வளவு கஷ்டத்தையும் சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆனால் எங்களோட விருப்பம் என்ன? இவ்வளவு பிரச்சனையும் சந்திக்காமல் நேரடியாக டாப்பில் போயிருக்கணும். இதுதான் எங்கள்கிட்ட எல்லாத்தையும் விருப்பம். அதான் எங்களுக்கு விருப்பம் எல்லாருக்கும். எஸ் நோ? எஸ். எத்தனை பேர் சத்தமாக எஸ் சொல்ல ஆயத்தம் இருக்காங்க. இப்போ அங்கே எஸ் சொன்னால் அப்படியே வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்குது. அப்படி இல்லை, இதுதான் உண்மை. ஆகவே ஆண்டவர் எங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவருடைய நினைவுகள் எங்களுடைய நினைவு அல்ல. அவருடைய வழி வேறு, எங்களுடைய வழி வேறு. ஆனால் தேவனுடைய சித்தத்தின் வழியிலே நாங்கள் நடக்கிறவர்களாய் நாங்கள் போகும்போதே தேவன் எங்களுக்கானதை வைத்திருக்கிறார். மூன்றாவதாக, தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்கிறவர். ஆகவே பலர் எதிர்காலத்தை பற்றி பயப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், ஏதாவது தவறு நடந்தால் என்ன செய்வது என்பதுதான் பிரச்சனை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ரோமன் சாப்டர் 8 verse 28, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ யாருக்கு? அவருடைய தீர்மானத்தின்படி. ஆண்டவருடைய தீர்மானம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து அந்த தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே நாங்கள் அன்பு கூர்ந்து அவரை சார்ந்து அவருடைய வழியிலே நடக்கும்போது சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போதான் எங்களுக்கு நன்மையான காரியத்தை நாங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்ற உணர்வு வரும். ஆகவே நம்முடைய வாழ்வில் நடைபெறுகின்ற அல்லது நடைபெறுகின்ற நடைபெற போகின்ற சகல நல்ல காரியங்களும், சகல கடினமான காரியங்களும், சில தோல்விகளும் கூட நமக்கு நன்மையாய் தரும்படியாய்த்தான் ஆண்டவர் எங்களை வழி நடத்துகிறார். ஆகவே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாமல் நாங்கள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் அவர் எல்லாவற்றையும் புரிந்தவராக இருக்கிறார். அவர் எங்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடியினால் நாங்கள் அவரையே சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவே எண்ணாகமம் 14வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். அதிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிர்காலத்தை பற்றி அவர்கள் நினைத்து அழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாரை பற்றி? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்து கானானுக்கு வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள். இப்போ அங்கே அவருடைய மனநிலை என்னவாகிறத? எதிர்காலம், எங்களுடைய எதிர்காலம். இப்போ எதிர்காலம் என்றால் இப்போ அவருடைய முதல் காலம் என்னவாக இருக்குது? கஷ்டமான, கடினமான, உபத்திரவமான காலம். அந்த காலத்தில் இருந்து இப்போ நாங்கள் போகிற இந்த காலம் என்ன என்பதை பற்றி யோசித்து கொண்டு வருகிற போது அதை நினைத்து என்ன செய்தார்கள் எழுதப்பட்டிருக்கேன்னா, அழுதார்கள். அப்போ அவர்கள் என்ன அழுது எதற்காக தெரியும் அழுதார்கள்? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அழிந்து போவோம் என்று அழுதார்கள். அழிந்து போவோம் என்ற பயம். அப்போ அழிந்து போவோம் என்ற பயத்தை இருந்தபடியினாலே இப்போ அவர்களுக்கு என்ன நடந்தது? அழிஞ்சே போனாங்க. இப்போ எது நாங்கள் நம்புகிறோம், எதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அப்போ நம்முடைய தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் எதற்காக அந்த அடிமைத்தனத்திலே இருந்து மீட்டு உங்களை அந்த கானான் தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி அங்கே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நடத்தி முடிப்பேன் என்று சொல்லுகிற தேவன் ஒரு காரியத்தை செய்தால் அவரை நம்பிக்கையாக கொண்டு வந்திருக்க வேண்டும். வர்ற வழியில் என்ன கேட்டார்கள்? ஐயோ, இதை விட அங்கே இருந்தால் நாங்கள் கொம்மட்டிக்காயை சாப்பிட்ருவோம், உள்ளியை சாப்பிட்ருக்கோம், வெங்காயம் சாப்பிட்ருப்போம், இஞ்சி பூண்டு சாப்பிட்ருப்போம். இதுதான் அவருடைய வழியில் வந்ததெல்லாம். வழியில் வாழ்க்கையில் வேறு ஒன்றை பற்றியும் சிந்திக்கவே இல்லை. எதை பற்றி சிந்திச்சாங்க? சாப்பாடு, வயிறு. அப்போது அது அவருடைய வாழ்க்கையில் என்னவா மாற அவங்க நினைத்தார்கள். தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்து அழுதது என்னத்துக்கென்றால் அழிந்து போவோமோ என்ற பயம். அந்த பயம் உண்மையாகவே அழிந்தார்கள். எத்தனை பேர் எகிப்திலேருந்து ஒழிக்கிட்டு கானானுக்கு போய் சேர்ந்தார்கள்? 2 பேரை தவிர மிச்சம் ஒரு தரம் போயில்லை. ஏன்? அவருடைய எண்ணம் எல்லாம் இது.
இன்று நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நாங்கள் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அவைதான் ஆண்டவர் சொல்லுகிறபடி இன்று எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் அழ வேண்டிய அவசியமில்லை. எதிர்காலத்தை ஆளுவதற்காக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஆளுவது எப்படி என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை தான் எரேமியா தீர்க்கதரிசி 29:11 சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே.